அம்மாவுடைய அரசு பொறுத்தவரை டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையான அரசு. துணைவேந்தர்கள், அதுவும் குறிப்பாக என்னுடைய துறை சார்ந்த மீன்வளத்துறை சம்பந்தப்பட்ட துணைவேந்தர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையிலே மேதகு ஆளுநர் அவர்களே அந்த துணைவேந்தர்களை தேர்வு செய்கின்ற வகையிலே ஒரு இன்டர்வியூ ஒன்று நடத்தி அதன் அடிப்படையிலே அவர்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சான்சலர், அதாவது வேந்தராக இருக்கு எங்களுக்கு, அதாவது யூனிவர்சிட்டி பொறுத்தவரை சான்சலர் கவர்னர், சான்சலர் வேந்தரே நேரடியாக உட்கார்ந்து நானும் வேந்தரும் அதே போன்று சம்பந்தப்பட்ட அதாவது வைஸ் சான்சலராக நியமனம் கோருபவர்கள் ஒவ்வொருவரையாக அழைத்து மேதகு ஆளுநர் அவர்களே எல்லா விதமான கேள்விகளும் கேட்டு நேரடியாக அவர்களே தேர்வு செய்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்த இன்டர்வியூ அமைந்தது. இது 1 மணி நேரம் இந்த இன்டர்வியூ நடந்தது. நடப்பு அரசியல் சம்பந்தமான அது இது இன்றைக்கு ஆளுநரை சந்தித்தது மீன்வளத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலே, நானும் துணைவேந்தர் என்ற அடிப்படையிலே வேந்தரை சந்தித்தேன். துணைவேந்தர் நியமிப்பதற்கான நான் ப்ரோ சான்சலர், நான் இணைவேந்தர், மேதகு ஆளுநர் அவர்கள் வேந்தர். எனவே வேந்தர் அவர்கள் துணைவேந்தரை நியமனம் பொருட்டு வேந்தர் அவர்கள் கவர்னர் அவர்கள் நம்முடைய யாரெல்லாம் அதுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்களோ அவர்களை இன்டர்வியூ செய்தார்கள். அதன் அடிப்படையில் வேந்தர் அவர்கள் துறை ரீதியாக சந்திச்சா கூட, துறை ரீதியாக தான் நான் சந்திச்சா கூட கவர்னர் இணைவேந்தர் அடிப்படையில் என்ன நடக்கின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கின்ற ஒரு பொறுப்பு இருக்கு. அவர் எதுவும் உங்கள்கிட்ட கேட்டுருக்காரா? மூத்த அமைச்சர் அடிப்படையில் உங்கள்கிட்ட என்ன நடந்துட்டு இருக்கு? இது அதை தான் சொல்றேன். இன்றைய கூட்டத்தை ஆளுநர் சந்தித்தை பொறுத்தவரையில் மீன்வளத்துறை சம்பந்தமாக அதுவும் துணைவேந்தர் நியமிப்பது குறித்து தான் இன்றைக்கு தேர்வு நடைபெற்றது. உங்களுக்கு முன்னாடி தம்பிதுரை பார்த்துட்டு போயிருக்காரு, அதனால தான் இந்த ஒரு சின்ன கேள்வி கேட்கிறோம். நாங்க உங்களுக்கு முன்னாடி எம்பி தம்பிதுரை தனியா பார்த்துட்டு போறாரு, அரசியல் சம்பந்தமா பேசுறாரு, நீங்க தான் அவர்கிட்ட சொல்றீங்களா? இல்ல அது எதுவுமே கிடையாது. நாங்க ஏற்கனவே பேட்டியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவருடைய இல்லத்திலே தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், அதே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் மாவட்ட செயலாம் ஒன்று கூடி ஒரு குழு அமைப்பது குறித்து விவாதித்து அதெல்லாம் குழு விரைவில் அமைக்கப்படும் என்ற அந்த கருத்து சொல்லப்பட்டது. எனவே அமைக்கப்படுகின்ற அந்த குழு தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த அமைச்சர் பெருமக்கள் மற்றும் கழகத்துடைய முன்னோடிகள் கொண்ட ஒரு குழுவாக இருக்கும். சார், ஓபிஎஸ் விரைவில் சந்திக்க வாய்ப்பு இருக்குமா உங்க குழு? அதை பற்றி யார் யாரை சந்திப்பது என்பது முக்கியமல்ல. அவர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுவதாக பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னார்கள். எனவே நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னோம். எனவே அந்த அடிப்படையில் அதன் அடிப்படையில் நாங்களும் ஒன்று கூடிய ஒரு குழு அமைக்கப்படும் என்ற அந்த கருத்தை தெரிவித்தோம். அவர்களும் ஒரு குழு அமைக்கப்படும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். எனவே அவர்கள் குழு அமைத்து அவர்கள் ஒரு நாட்குறித்து இந்த தேதியிலே பேச வேண்டும் என்று எங்களை கேட்டால் நிச்சயமாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக. கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சசிகலா மற்றும் டிடிவி அவருடைய குடும்பத்தினர் நீங்க விலக்கி வைத்திருக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கருத்து சொல்லலாம். அதுக்கு அந்த கருத்தெல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு கருத்து கிடையாது. அமெரிக்காவில் ட்ரம்ப் என்னால் ஜெயிச்சார்னு நான் சொல்லிக்கலாம், ஓபிஎஸ்ஆல ஜெயிச்சோன்னு கூட அவர் சொல்லிக்கலாம். அதெல்லாம் அவங்கள பொறுத்து தான் அது. Selection of Vice Chancellor. He invited us as a Chancellor. I actually attended the meeting as a Pro Chancellor. Those who are actually applying for Vice Chancellor interviewed by the Honorable Chancellor. Did you apprise him of the current political developments, sir? Did you apprise him of the current? No.
today's meetings were purely departmental meeting. So, Mr. Paneerselvam's MLA supporters have said there is no question of negotiating over OPS as Chief Minister. What do you have to say about Pardon, this? repeat your question. Supporters, MLA supporters who supported Mr. O. Paneerselvam have said there is no question of negotiation over OPS as Chief Minister. That is non-negotiable. First of all, in their side, their opinion actually to talk with us. So let's talk. That's How long we have to stand? That is not negotiable. Let's talk first. So, Sasha, how long